இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களுக்கும் இந்த திட்டம் இருக்கிறது. நானே அந்த உரையை கேட்டேன். அவருடைய பேச்சு ஒரு காலச்சூழல் பொருத்தமில்லாத பேச்சு. விடுதலை சிறுத்தைகளை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தலாமா என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். திருமாவளவன் நிற்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த விஜய் அம்பேத்கர் விழா சர்ச்சைக்கு பிறகு ஆதவ அர்ஜுன் உங்ககிட்ட பேசினாரா, இல்லை இது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி பங்கேற்கிறதுக்கு போகிறப்ப இது சம்மந்தமாக பேச போகிறேன்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு குறிப்புகள் எதுவும் சொன்னாரா? இதெல்லாமா வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்க முடியும். அவரும் எங்கள் கட்சியில் இருக்கிறாரு, ஒரு துணை பொதுச் செயலாளர், பேச தானே செய்வார். நானும் பேசியிருக்கிறேன், அவரும் பேசியிருக்கிறார். இந்த சர்ச்சைக்கு பிறகு உங்கள் தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க? அதாவது அவங்க கூட்டணி முக்கியம்னு நினைக்கிறாங்களா, இல்லை விஜய் சொல்கிற கருத்துக்கள் சிலது வழிமொழியெல்லாம் நினைக்கிறாங்களா? அது வெளியில் இருக்கிறவங்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்களும் சில முன்னணி பொறுப்பாளர்கள் இடத்துல இது குறித்து பேசியிருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் கூட நானே அந்த உரையை கேட்டேன். அவருடைய பேச்சு ஒரு காலச்சூழல் பொருத்தமில்லாத பேச்சு. அது கட்சியின் நலன்களுக்கும் கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணியின் நலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. எனவே தலைவர், பொதுச் செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்து இது குறித்து நாங்கள் முடிவெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். நேற்று பேசியிருக்கிறோம். 2 நாட்களில் நான் முடிவை அறிவிப்பேன். இந்த சூழ்ச்சிக்கான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார்? இது ஒரு சூழ்ச்சின்னு தானே சொல்றீங்க? அதாவது இந்த பிரச்சனை இல்லை, இது தொடர்ந்து 2019 2021 இப்போ 2024 எல்லா தேர்தலையும் இந்த மாதிரியான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து செய்யக்கூடிய முயற்சி அல்ல. திமுக கூட்டணியை குறிவைத்து நகர்த்துகிற காய்கள். ஆகவே திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்கிற திட்டம் பலருக்கும் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு கிடையாது. அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது, ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு இருக்கிறது. இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களுக்கும் இந்த திட்டம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த நோக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக தொடர் வெற்றிகளை 3 பொது தேர்தல்களில் சாதித்திருக்கிறது. இந்த தேர்தல் அப்படி அமைந்துவிடக்கூடாது என்கிற பதற்றம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகளை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தலாமா என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.